பிரபாகரன் இருக்காரா? வணக்கம். அடட, சுந்தரராசன் சாரா? என்ன விஷயம்? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க என்ன பண்ற? டிரைவரா இருக்கேன். 4 வருஷத்துக்குள்ள ஆளை அழைச்சு முடிய நடிச்சு போச்சே. முதல் சம்சாரம் போயிட்டா கவலை, 2வது சம்சாரம் வந்துட்டா சந்தோஷம். போனவளுக்கு 50, இருக்கிறவளுக்கு 50. அதை விடுங்க, நீங்க என்ன சமாச்சாரமா வந்தீங்க? என் பொண்ணுக்கு கல்யாணம். பிரபாகரன் எனக்கு 20 வருஷம் பழக்கம். பத்திரிகை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். எந்த பணக்காரன் பழசையெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கான்? ஆனா அம்மா அப்படி இல்ல, மகராசி. பழசையெல்லாம் அப்படியே மனசுல வச்சிருக்காங்க. அவங்கள போய் பாருங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பிரபாகரா, சௌக்கியமா? உன்னுடைய அந்த காலத்து ஃப்ரெண்டு சுந்தரேசம்பா. 20 வருஷத்துக்கு முன்னால வில்லிவாக்க சரஸ்வதி ஸ்டோர்ல பக்கத்து போர்ஷன்ல குடியிருந்தோமேப்பா. வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? உங்களுக்கு 3 பொண்ணு இல்ல? என் கடைசி பொண்ணுக்கு கல்யாணமா. நீங்க அவசியம் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்றேன்ப்பா. உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பழைய சம்பவம் எல்லாம் ஞாபகத்துக்கு வருதுப்பா. மாச கடைசியானா நான் உன்கிட்ட கைமாத்து வாங்குறதும் நீ என்கிட்ட கைமாத்து வாங்குறதும். எனக்கு இந்த டிவில பிடிக்காத நிகழ்ச்சியே மலரும் நினைவுகள் தான். மேனேஜர், இந்த ஆளுக்கு 2000 ரூபாய் கொடுத்தா வாங்க சார். என்ன டேமேஜ் பார்த்து சீக்கிரமா பணத்தை கொடுத்துட்டு வா. என்ன கூட்டாங்க? சாதாரண ஆக்சிடென்ட், சக்கர நசிங்க போருக்கு. உடனே கூட்டிடுவீங்களா? இந்த 50 ரூபா இத வச்சு சைக்கிள் ரிப்பேர் பாத்துக்க. 50 ரூபாய் பீத்த காசு. இத வச்சு அவன் ரிப்பேர் பண்ண முடியும். 200 ரூபாய் குடியா? 200 ரூபாயா? என்னையா பகல் கொள்ளையா இருக்கு? இந்த அநியாயத்தை கேட்க இங்க யாருமே இல்லையா? நான் இருக்கேன். ஏயா, ஊர்ல தப்பி தவறி ஒரு பணக்கார மாட்டிக்க கூடாத, உடனே அவன் சொத்தையே எழுதி வாங்கிடுவாங்களே. ஐதரளி காலத்து சைக்கிள், இதுக்கு 50 ரூபாயே ஜாஸ்தியா? சார், நீங்க 50 ரூபாயை கொடுங்க, அதுவே போதும். அதான் நியாயம். இந்த சைக்கிளுக்கு 50 ரூபாயே ஜாஸ்தி. இந்தா வச்சுக்க. யோ, 200 ரூபாய் கேட்டா 50 ரூபாய் வாங்கி தரையா? நீ எல்லாம் ஒரு வக்கீல், நல்லா இருப்பியா? சும்மாரியா? அடிபட்ட சைக்கிளையே பாத்துக்கிட்டு இருக்கியே, அடிபட்ட ஆளை பாத்தியா? இல்ல பார், கால்ல பார், அதுல சொட்டுதே ரத்தம். அதை கவனிச்சியா? சார் நில்லுங்க சார், இன்னும் மேட்டர் செட்டில் ஆகல. என்னடா பேர் சொல்லி கூப்பிடுறீங்க? குருன்னு சொல்லுங்கடா. குரு, அங்க பார், திட்டுங்க சிலுத்துக்கிட்டு வருது. அடா, ஒன்னு சில்பாங்கு, ஒன்னு சில்ப கத்தி. ஏண்டா சச்சி? நான் இருக்கேன் மச்சி, டோன்ட் வரி. பாண்டி வாடா தாண்டி. என்ன சகோதரி இது? பயப்படாத, ஆபத்துக்கு உதவ இந்த சகோதரன் வசந்த் எப்பவும் இருக்கான். பெண்கள் தடிக்க விழக்கூடாது, வழிக்க விழக்கூடாது, தெரியுமோ? தொட்டா துவழ்ற உடம்பு இது தரையில விழலாமா? இடுப்புல சொட்டக்குன்னு சத்தம் கேட்டுச்ச, சுடு பிடிச்சிச்சா? ஏய் வா, சகோதரி சகோதரின்னு உடம்பெல்லாம் ஒத்தடம் கொடுத்துட்டு இருக்கான். ஹாய் சில்பகத்ரே. டேய் வசந்த், எப்பவுமே சேலஞ்ச் பண்ணுவ நீ. வழக்கம் போல ஜெயிக்கிறது நான் தான். ஏறா பந்தய பணத்தை. சித்தப்பா, ராஜா குட்டி, பாட்டு, விளையாட்டு, படிப்பு இதெல்லாம் பந்தயம் கட்டி பூந்து விளையாடுறா, பெருமையா இருக்கும்டா. ஆனா இந்த அடி உதையெல்லாம் இறங்காதடா, பயமா இருக்கா. உங்க அப்பனுக்கு மட்டும் இல்ல, இந்த சித்தப்பனுக்கு நீதானடா ஒரே வாரிசு. 1000 ரூபாயா? இவங்க அப்பன் சொத்தெல்லாம் பந்தயம் கட்டியே அழிச்சிடுவான் போல இருக்கு. 1000 ரூபாய் ஜாலியா செலவு பண்ணுவோம்டா. 1000 rupees வாடா. சேலஞ்சு சேலஞ்சு. இந்த மாதிரி காரியத்துல தலையிடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்க. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. எனக்கு ஒண்ணும் ஆகாதுமா, ஏன் சும்மா அழட்டிக்கிற? அம்மானாலே உனக்கு அலட்சியம் தான்டா. இன்னொரு தடவை இப்படி கேள்விப்பட்ட ஜாக்கிரதை. என்ன ராஜேஸ்வரி, அர்ச்சனையை இங்கே ஆரம்பிச்சிட்ட? ஓ, ஒரு சேஞ்சுக்காகவா? என்னாச்சு? என்னடாச்சு? உங்க பிள்ளைய திருத்தவே முடியாது. என்ன செஞ்சா?
அன்னையும் கட்டி 4-5 பேரோட சண்டை போட்டுட்டு வந்திருக்கான். அப்படியா? கண்டிச்சு வைங்க. ஏய், சண்டை என்னாச்சு? கொடுத்த உதவி கும்பிடு போட்டாங்க, கட்டின பந்தயத்தை கையில வாங்கிட்டேன். குட். அப்ப நீ ஜெயிச்சிட்ட. தோத்து இருந்தா தோலை உரிச்சிருப்போம் வடுவா. அதை நினைச்சுக்கிட்டே தான் பந்தயத்தையே தொடங்குவேன். குட் குட். எப்போ என் சன் எதுலயும் தோத்து போக கூடாது. அப்கோர்ஸ் தோத்து போக விட மாட்டேன். புது ஸ்டூடெண்ட் தலைவா போத்திக்கிட்டு வருது, பாத்துக்கிட்டு இருக்கீங்களே. அவ முந்தான என் முன் கையில விழணும்டா. என்ன சச்சி? ஓகே மச்சி, வாடா. ஐயோ, குரு அம்பேல். சகோதரா, ஆண்களை வழிக்க விழக்கூடாது, தடிக்க விழக்கூடாது, தெரியுமோ? நான் பாடின பாட்டை ஓம் பிளேட்ல பதிவா கேட்டியா? சபாஷ். அப்ப இந்த சகோதரி கிட்ட சரசம் சாதாரணம் போல இருக்கு. அட்மிஷன் கிடைச்ச உடனேயே உங்களை பத்தி அலசி புரிஞ்சுக்கிட்டு தான் இங்க அடி எடுத்து வச்சிருக்கேன். அப்போ என் பேரு அடிபட்டிருக்குமே. இனிமேதான் அடிபட போறேன்னு நினைக்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது, நீ ரொம்ப பியூட்டிஃபுல். நிஜமாவே சொல்றேன், நீ ரொம்ப ஐடியேட்டரா. என்ன சகோதரி, எல்லையை தாண்டி எங்கேயோ போறிய? என்ன பண்றது, இது கடிவாளம் இல்லாத குதிரை, தாண்டும், தவறுனா அதிகம். பாய். எவ்வளவு நேரம் தட்டிக்கிட்டு இருக்கேன், கதவு திறக்கவே மாட்டேங்குது. கட்டிக்கிட்டு இருக்கிறது என் நெத்தியில. கதவை திறந்து ரொம்ப நேரம் ஆச்சு. உலக மாதிரியே இருக்கு உன் நெத்தி. இருக்கும், உள்ள வாங்க. என்ன ரொம்ப சலிச்சுக்கிற? என்ன பொண்ணு பார்க்க வரும்போது எங்க அப்பா கிட்ட என்ன சொன்னீங்க? உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். இப்ப அதையா கேட்டேன். நமக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. ஒரு வாந்தி உண்டா, ஒரு இடுப்பு வலி உண்டா? இப்ப என்ன உனக்கு இடுப்பு வலிக்கணும் அவ்வளவுதானே? ஆமா. திரும்பு. எதுக்கு? இடுப்புலயே மிதிக்கிறேன், வலிக்கும். மிதிப்பீங்க. ஒரு குழந்தைக்கு வழிய காணோம், போய் அரச மரம் ஆலமரம் ஏதாவது சுத்திட்டு வாங்க. நான் ஏண்டி அரச மரம் சுத்தணும்? இதே மாதிரிதான் என் முதல் சம்சாரம் கேட்டா, குழந்தை இல்லைன்னு. 12 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தது. நான் குறிஞ்சி மலர் மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நான் மலருவேன். இத சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? போய் உங்களை 2ஆம் தரமா கட்டிக்கிட்டனே, என்ன சொல்லணும்? நானா உன்னை கட்டிக்கிட்டேன்? உங்க அப்பன் தான் என்னை கட்டி வச்சுட்டான். என் முதல் சம்சாரம் செத்த உடனே நான் கல்யாணமே பண்ணிக்கிறது இல்லைன்னு வைராக்கியமா இருந்தேன். உங்க அப்பா என்கிட்ட வந்து, தனியாவே இருக்கீங்களே, சோத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான். ஏன் உங்க வீடு இல்லையான்னு சொன்னேன். சரி, குடிக்க தண்ணிக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான். ஏன் உங்க வீட்டு கேணி இல்லையான்னு சொன்னேன். சரி, ராத்திரிக்கு கைகால் அமுத்துறதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான். ஏன் உங்க வீட்டு பொண்ணு இல்லையான்னு சொன்னேன். விளக்கமாத்தாலே 2 அடி அடிச்சு உன்னை எனக்கு கட்டி வச்சுட்டான். இந்த வெளாவரி கொண்டும் குறைச்சல் இல்ல. அது சரி, என் அன்பு தம்பி எங்க? அவர்தான் வெள்ளக்காரன் கம்பெனில வேலை செய்யறவராச்சே, கரெக்டா வந்துருவாரு. அண்ணா, தம்பி, அண்ணா, தம்பி, அண்ணா, தம்பி, அண்ணா, தம்பி. போதும் பிரிங்க. அண்ணன் தம்பி பாசம்னா இப்படித்தான் இருக்கணும். இது ஏன் சட்டம் இல்ல? ஆமாண்ணே. என்னங்க, உங்க சட்டை உங்க தம்பிக்கு ரொம்ப கரெக்டா இருக்கு. இது ஏன் வாச்சாச்சே? ஆமாண்ணே. என்னங்க, உங்க வாட்ச் உங்க தம்பிக்கு ரொம்ப கரெக்டா இருக்கு. இது என் பேண்ட் இல்ல? ஆமாண்ணே. என்னங்க, உங்க பேண்ட் உங்க தம்பிக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்கு. மொத்தத்துல உங்களது எல்லாமே உங்க தம்பிக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும் போல இருக்கு. ஆமா நீ. என்னங்க இது, மேல கை வைக்கிறான்? வெள்ளக்காரங்க கம்பெனில வேலை பாக்குறான்ல, சோசியலிசமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றான். எங்க கம்பெனி முதலாளி ஒரு வெள்ளக்காரன், முதலாளி அம்மா ஒரு வெள்ளக்காரி. எங்க ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் எல்லாருமே எங்க முதலாளி அம்மாவை தொட்டுத்தான் பேசுவோம். அந்த அளவுக்கு நாங்க சோசியலா பழகுவோம். நீங்களும் வெள்ளக்காரனை ஃபாலோ பண்ணணும். நீ தமிழ்நாட்டுல ஒரு பொண்ணுக்கு ஒரு புருஷன் தான். ஆனா வெள்ளக்காரனை ஃபாலோ பண்ணா அவங்கள மாதிரி ஒரு பொண்ணுக்கு 4 புருஷன் இருக்கலாமா? அது எப்படி? குடும்பத்துல குழப்பம் வந்துரும். நம்ம குடும்பத்துல குழப்பமே வராது. அப்படியா? சரி வாங்க குழந்தைனாரே, ஒற்றுமையா இருப்போம். இதுல என்ன தப்பு? உட்காருங்க, சாப்பிடுவோம். அண்ணே, சாப்பிடணும்னு தோணுது, ஆனா எப்படி சாப்பிடணும்னு தெரியலையே. எல்லாரும் மாதிரி வாயில தான். கையில கட்டு போட்டிருக்கேன் பாருங்க. இட்லி சாப்பிடுறது எப்படி? இது என்ன கட்டு? மறந்து போய் மிஷினுக்குள்ள கைய விட்டேன். சரி, தம்பிக்கு ஊட்டி விடு. என்னங்க, நான் ஊட்டி விட்டேன்னா பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க? தப்பாவே நினைக்க மாட்டாங்க. அவங்க கிடக்குறாங்க. பொண்டாட்டிய எப்பவுமே புருஷன் சந்தேகமாவே நினைக்க கூடாது. நீ ஊட்டி விடு. சரி, நீங்க சொல்றீங்க. கொழுந்தனாரே, காட்டுங்க.
எனக்கு ஆ காட்டு. ஆ ஆ ஆ ஆ ஆஹா, நம்ம குடும்பமே ஒரு பாசமலர் குடும்பம். அதுக்காக மலர்களி போல் பாட்டு பாடிடாத, விடிஞ்சிரும். வேற வேலையெல்லாம் இருக்குப்பா. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆரம்பத்துல என் தம்பி கூட இப்படிதான் கையில கட்டோட வந்தான். கடைசியில என் பொண்டாட்டியே இழுத்துன்னு ஓடிட்டான். ஹலோ, தேங்க்யூ. எதுக்கு? என் அன்ப புனிதமா சொல்லணும்னா என் இதயத்தை நீ ஏத்துக்கிட்டதுக்காக. புரியல? என் இதயத்தை மலராக்கி உனக்கு கொடுத்து அனுப்புன. எவ்வளவு அன்பா வாங்கி தலையில வச்சுக்கிட்டேன். ஏய், இது எடுத்தறியலாம், அவசரப்படாத. யூ நோ சம்திங்? நான் கொடுத்த மலருக்காக நீ கொடுத்த முத்தம் இன்னும் என் கண்ணத்துல ஈரமா இருக்குதா நான் நினைக்கிறேன். அது எடுத்தறிய முடியாதே. இல்ல, எடுக்கிறேன். அச்சோ, கைப்பிடிக்க போற காதலன கை நீட்டி அடிக்க வர்றது தப்புடா கண்ணா. உனக்கு எதுக்கு இந்த சிரமமெல்லாம்? நானே கொடுக்குறேன். குட் மார்னிங் மேடம். லட்சுமி, என்ன விஷயம்? நான் தங்கியிருக்க ரூம்ல ஒரே கொஸ்தல்ல சரியா படிக்க முடியலன்னு 3ஆம் நம்பர் ரூம் கேட்டிருந்தேனே. எப்ப ரெடி பண்ணி தர போறீங்க? முடியாதுமா, அந்த ரூம் முக்கியமான ஒரு விஐபியோட பொண்ணுக்காக ஒதுக்கி இருக்கு. ஹாய் லக்ஷ்மி, நீயா? சார் நீங்களா? நானும் தினமும் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தோம்மா. நான் கூட உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் சார். உண்மையான ஆசைக்கு என்னைக்குமே பவர் உண்டுமா. 2 பேரும் சந்திச்சிட்டோம் பாத்தியா? சார், லட்சுமி உங்களுக்கு தெரியுமா? நாங்க பேசுறத பார்த்தா உங்களுக்கு தெரியலையா? தெரியுது. அப்ப அந்த 3ஆம் நம்பர் ரூம் நீ எடுத்துக்கமா. பாத்தியா, வக்கீலா இருந்தா எவ்வளவு சௌரியங்கள் பாத்தியா. தேங்க்யூ. ஏமா 3ஆம் நம்பர் ஓகே, 6ஆம் நம்பர் போயிடுறியா? ஹாஸ்டலே ஒண்ணுதான், என்ன சொல்ற? இந்தாங்க சார். என்னம்மா அது? நீங்க எடுத்துக்க போற கேஸுக்கு ஃபீஸ். ஐயோ, எப்ப எங்க லட்சுமி கேட்ட ரூம குடுக்கறதா நீங்க முடிவு பண்ணிட்டீங்களோ, இந்த கேஸுக்கு ஃபீஸே வாங்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேம்மா. இன்னையில இருந்து உங்க விஐபி லிஸ்ட்ல எங்க லட்சுமியோட பேர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும். என்னம்மா, ஆர் யூ ஹாப்பி? வர மேடம். போயிட்டு வாமா. வரேம்மா. சரி சார். 100 மில்லி குடியா? லைட்டா சாங்கா? யோ, இது என்ன டீ கடையா? சாராயம் குடியா? யோ, பரவலா குடியா? சேசா? ஓடாதீங்க. எப்படியா ஓடாம இருக்க முடியும்? பிசி வராமே. என்ன தெரியல? யாரு? அண்ணன் தாங்க சாராய தந்தை. தந்தையா? அப்ப சாராய அம்மா யாரு? இவங்க சம்சாரம். நீ யாரு? நான் சாராய சின்ன தந்தை. இதுக்கெல்லாம் வருஷா? உங்க கொள்கை என்ன? சாராயசம். அடாடாடாடா, அருமையான கொள்கை. அப்ப உங்க சின்ன என்ன பாட்டா? இவர் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. ஃபாரின்லயா பாத்துருக்க போற? சாராய கடையில தான் பாத்துருப்ப. பாத்திருப்பியா? ஆனாவே வரல. எல்லாமே எஃப்எல் போட்டு பேசுறாரு. எல்லாம் எஃப் போட்டு தாங்க பேசுவாரு. இது என்ன பிரமாதம்? 3000 போட்டிருக்காருங்க. பேங்க்ல பணமா? சாராயத்தை வாயில போட்டிருக்காருங்க. முட்டை போடுங்க. முட்டை போடுறதுக்கு இது என்ன சத்துணவு கூடமா? டிசிபிசி. ஆமா, டிசிபிசி. உட்காருங்க. உங்களுக்கு தான் சொன்னேன். நீ ஏன் அழுகுற? பிசி நினைச்சு அழுகுறியா? என் தம்பிய நினைச்சு அழறேன். என் தம்பி சொன்னா, ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறீங்க? உங்களுக்கு வயசா ஆயிடுச்சு, வழுக்கையும் விழுந்துடுச்சு. எதுல? தலையிலதான். சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணிங்கோன்னு சொன்னான். உன் மேல உள்ள பிரியத்துல சொல்லிருப்பாயா? அப்படி நினைச்சுதானையா நானும் கல்யாணத்தை பண்ணேன். கல்யாணம் நடந்த அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சு தெரியுமா? எங்களுக்கு தெரியாதா? முதலிரவு நடந்திருக்கும். அதுதான் இல்ல, முதலிரவு நடக்கிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி என் பொண்டாட்டி என் தம்பி இழுத்துல ஓடிட்டாயா. அட பாவி. ஓடந்தான் ஓடனா, என் கண்ணுல படாம ஓடி இருக்க கூடாதா? இதே சாராய கடையில என் பொண்டாட்டி இழுத்துட்டு வந்து என் தம்பி தண்ணி அடிக்கிறாயா. என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? சீக்கிரம் மில்லிய வாங்குங்க. இல்ல, அண்ணன் அடிக்கடி வர்ற கடையாச்சே, பாத்துருவாரோன்னு யோசிக்கிறேன். அவரு கிடக்குறாரு. அவர் வரதுக்குள்ள நம்ம சீக்கிரம் புடிச்சிட்டு போயிடுவோம். உங்களுக்கே ஓகேயா? இந்தாங்க புடிங்க, அடிங்க. 300 தூக்கி இருங்கிறீங்களா? 200 அடிக்கிறீங்களா? எனக்கு 500 வேணும். அடடடடா, அண்ணி தண்ணியில என்ன முன்னேற்றம்! எங்க அண்ணன் அந்த அளவுக்கு நல்லா அது பழக்கப்படுத்தி நானா பழகிக்கிட்டது. சுய கல்வி. குடிங்க, அடிங்க. நீங்க குடிங்க. ஏன்? அதுதானே பதிபக்தி. அத நீங்க சொல்றீங்களா? சீக்கிரம் குடிங்க, இல்லன்னா மனசு மாறிடுவேன். வேற யாரு கூடயாவது ஓடிடுவீங்கிறீங்களா? விட்டா 1000 மில்லி கேட்டுடுவேன். அடடடடா, அன்னைக்கு தண்ணியில நம்பர் ஏறிக்கிட்டே போகுது. சும்மா வளவளான்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. Cheers! அண்ணி
குழந்த நார அடியே எங்க ஓடி போயிட்டாங்க? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டிக்கு தண்ணி ஊத்தி இருப்ப? எங்க காணா ஓடி போயிட்டாங்களா? இந்த வீட்டுக்கு வர்றேன். அடியே இந்த காலேஜ்ல காதலிக்க எத்தனையோ பேர் இருக்கிறப்போ என்ன மட்டும் ஏன் செலக்ட் பண்ணீங்க? குருவிகளுக்கு இடையில கிளியை கண்டுபிடிக்க முடியாதா? என்கிட்ட அழகு இருக்குன்னு சொல்றீங்களா? அடக்கம் இருக்கு, பண்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. வேற என்ன வேணும்? பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்க வேணாமா? இந்த குறும்பு தான் வேணாங்கிறது. பிடிக்காமையா தனியா கூட்டு வந்து பேசுவேன்? மிஸ்டர், நான் ஒன்னும் கூட பிரியப்பட்டு பேசிட்டு வரல. உன் திருவிளையாடலுக்குலாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் தான் வந்தேன். தப்பா, காதல்ங்கிறது உனக்கு பொழுது போக்கு, எனக்கு புனிதமானது. காதல் அன்புங்கிறதெல்லாம் கேட்டவங்களுக்கு எல்லாம் கொடுக்குற பிச்சையும் இல்ல, பரிதாப்பட்டு கொடுக்கறதுக்கு தர்மமும் இல்ல. இதெல்லாம் பூர ஜென்ம தொடர்பாதான் இருக்கணும். இனிமேலாவது என் பின்னாடி சுத்துறதை விட்டு. எக்ஸலன்ட். இவ்வளவு அழகா லெக்சர் பண்ற உன்னால ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கவே முடியல. ஏதோ உனக்கு எனக்கும் ஜென்மாந்திர தொடர்பு இருக்கனாலதான் உன் பின்னாடியே சுத்திட்டே வர்றேன். இது தொடர்பு இல்ல, துன்பம். தொடரக்கூடாது. மைண்ட் இட். வாங்க, ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? இப்பதான் ஒரு 3 hours வெயிட் பண்றோம். இடிக்காதடி. நீ ஏமா வீட்டு பக்கமே வர்றதில்ல? நான் தான் உன்னை பாக்கணும்னு இவர்கிட்ட சொன்னேன். இந்தாமா, இந்த கவர்ல 1000 ரூபாய் பணம் இருக்கு. உனக்கு எவ்வளவோ செலவு இருக்கும். நீ எங்க கிட்ட கேட்க மாட்டேன்னு தெரியும். கவலைப்படாதீங்க. சாகும்போது எங்க அப்பா வச்சுட்டு போன பணம் என் படிப்பு முடியாத வரைக்கும் என்ன காப்பாத்தோம். அதுக்கப்புறம் என் படிப்பு என்ன காப்பாத்தோம். அவசியம் ஏற்பட்ட நானே உங்கள்ட்ட கேக்குறேன். என்னடா? சார் பாருங்க சார், எங்க அண்ணன் பந்த பிடிங்க தர மாட்டேங்கிறா. கேட்டு அடிக்க வரான். நீ அண்ணனா? ஆமா. நீ தம்பியா? அண்ணங்காரன் தம்பிக்கு விட்டு கொடுத்து போனும்டா. அண்ணன் தம்பினா எலியும் புனையுமா இருக்கக்கூடாது, ஒத்துமையா இருக்கணும். கை கொடுங்க 2 பேரும். தோள் மேல கை போடுங்க. இந்த பந்து 2 பேருக்குமே சொந்தம். சந்தோஷமா அடிச்சுக்காம இருக்கணும். ஓடுங்கடா குஷியா. சார், நீங்க மட்டும் அரசியல்வாதியா இருந்திருந்தா இந்நேரத்துக்கு மந்திரியா இருப்பீங்க. ஏமா? பின்ன என்ன சார், சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. இப்ப நீங்களும் உங்க அண்ணனும் ராமலட்சுமணன் மாதிரியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்படி தாமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம் ஒரு காலத்துல. அப்ப எங்க குடும்பத்துல வசதி கிடையாது, ஆனா சந்தோஷமா ஒத்துமையா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். எங்க அண்ணியோட நகைகளை வித்து வியாபாரத்தை ஆரம்பிச்ச எங்க அண்ணன் பணம் சேர ஆரம்பிச்சதும் மனசாட்சியை விற்க ஆரம்பிச்சிட்டாரு. இவளே விடாதீங்க, தங்கச்சின்னு வேற சொன்னா. ஆமா ஆமா, அவனுடைய தங்கச்சி தான் இவ. உனக்கு அவனுக்கு சம்பந்தம் இருக்கிறதுனால தானே செயினை உன்கிட்ட கொடுத்தான். அண்ணன் தங்கச்சிக்கு தொழிலே திருட்டான் போல் இருக்கு. ஆமா ஆமா. ஐயோ, அடிக்காதீங்க. சொல்றா, யார் அது? சொல்லு. சொல்ல மாட்டேன். சொல்றாங்க. எனக்கு யாருன்னு தெரியாதுங்க. பேர் என்னடா சொன்ன? சும்மா தங்கச்சின்னு சொன்னேன். டாய், எதுக்குடா சொன்னேன்? சொல்லிட்டேனா? எனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னா தான் அவங்கள பிடிச்சிக்குவாங்க. விவரம் தெரியறதுக்குள்ள நான் தப்பிச்சுக்குவேன். அடிங். இப்படிதான் நம்ம நாட்டுல நிறைய அப்பாவிங்க முடிச்சிட்டு நிக்கிறாங்க. இவனை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போங்க. என்ன தேங்க்ஸ் சொல்ல போறியா? காதலை சுமந்துக்கிட்டு காத்துக்கிற முடிவு பண்ணால உன்னை நெல்லு போல தோண்டிட்டு வரேன். என்ன பண்றது? நம்ம கூடவே வர நெல்ல நாம நினைச்சு பாக்குறதே இல்லை. நினைக்கிற வரைக்கும் நம்ம காதலுக்காக இந்த நிழல் தொடரும்.